இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, திடீரென்று அந்த மணவாளன் ஒரு நாள் வீட்டுக்கு வருவார். வந்து பார்க்கும்போது அவள் கல்யாண வஸ்திரம் தரித்தவளாக இருக்கணுமா. அப்படி இருக்கும்போது கல்யாண வஸ்திரமும் தரித்திருந்து அந்த கப்பில் திராட்சரசமும் குறைந்திருந்தால் அவளுக்கு அவரை பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். இது அன்னைக்கு உள்ள ஒரு முறைமையாகும். அதன் அடிப்படையில் தான் அந்த கல்யாணத்தினுடைய அடையாளமாகத்தான் அந்த திராட்சரசத்தை கையில் மணவாட்டியாக சபகையில் கொடுக்குறாரு. அதை நாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கம்யூனியன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது எதுக்காக எடுக்கிறோம்? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஒரு நாள் மணவாளன் வந்து பார்ப்பார், யாரையெல்லாம் இந்த கம்யூனியனில் பங்கு பெறாங்க அப்படின்னு பார்ப்பார். அந்த கம்யூனியனில் பங்கு பெற்று, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணி அந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு என்னிடத்துல பங்கு உண்டு, இல்லாவிட்டால் பங்கு இல்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த கம்யூனியன் என்பது ஒரு உடன்படிக்கை. ஒரு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்காக நமக்கு ஆயத்தம். அவர் வரும்போது நாம் அந்த கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இருக்கணும்.